கவனமாக இந்த பயானை கேட்க வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். பயான் கேட்கக்கூடிய நேரத்தில் சகாநாயகம் சொல்லி காட்டுவார்கள், எந்த எண்ணத்தோடு நாம் பயான் கேட்க வேண்டும் என்று சொன்னால், எந்த எண்ணத்தோடு கேட்டால் கேட்கக்கூடிய அந்த பயான் நமக்கு பிரயோஜனம் தரும் என்று சொன்னால், பேசக்கூடியவர் அவர் வெறும் தோற்றமாக இருக்கிறார், அவரிலிருந்து அல்லாஹு தாலா தான் கலாமை வெளிப்படுத்துகிறான், இந்த செய்தி எனக்கு அல்லாஹ் தான் சொல்கிறான் இவந்த தோற்றத்திலிருந்து என்ற எண்ணத்தோடு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஏதோ ஒரு செய்தி சொல்வார், அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்து விடும் என்று சகாநாயகம் சொல்லி காட்டினார்கள். வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். என்னுயரும் இந்த நாடு நரம்பும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிர் அர்ப்பணம் ரசூலுல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிர் அர்ப்பணம் ரசூலுல்லாஹ். என்னுயரும் இந்த நாடு நரம்பும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிர் அர்ப்பணம் ரசூலுல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிர் அர்ப்பணம் ரசூலுல்லாஹ். வயதான பருவத்தையும் காட்டுகிறது. அந்த இரண்டு இடைப்பட்ட ஒரு வயது இருக்கல்லவா, அது குவத் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா. சந்தீரனும் திகைத்தெழுகின்றது உங்கள் அழகில், சந்தீரனும் திகைத்தெழுகின்றது உங்கள் அழகில், உங்கள் முகம்தான் அழகே, உங்கள் முகம்தான் அழகே, உங்கள் முகம்தான் அழகே. அப்படிப்பட்ட முக்கியமான பண்பு ஆளுநர்களிடத்தில் இருக்கிறவர்களே. காரணம் எந்த அளவிற்கு ஒருவரை பற்றி அறிகிறோமோ, ஏதாவது ஒரு சிறு பிழை வந்துவிட்டால் அந்த நிர்வாகிகள் அவரை குறைப்படுத்துவதும் குறை பேசுவதும் மட்டமாக கருதுகிறோம் என்பது இன்றைய கால. இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை கண்ணியப்படுத்துவதாக இருக்கும். இஜ்லாலி ஹாமில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவது. ஜி, குர்ஆனை சுமந்தவர்கள் ஆலிம்கள், ஹாஃபிஸுல் குர்ஆன், ஆரிஃபீன்கள், கல்புல் குர்ஆனை சுமந்தவர்கள், இவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிற மாதிரின்றான். சில ரிவாயத்துகள் வருது, ஒரு ஆலிமுக்கு நீ வாழ்நாளில் ஒரு சின்ன உதவியேனும் செய்திருந்தால் அவர் கீழே கடந்த விழுந்த டேலா கட்டி எடுத்து கையில் கொடுத்துருந்தாலும் அல்லாஹ்வை மன்னிச்சிருவாங்க. அதனால் வாழ்நாளில் எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ உலமாக்களுக்கு நாம் மரியாதை செலுத்தணும், கண்ணியம் செலுத்தணும். ஜி, உலமாக்களுடைய குறைகளை பேசக்கூடாது. என்ன ஆலிம் சாவாக இருந்து இந்த மாதிரி செய்கிறார் அவர், என்ன ஆலிம் சாவாக இருக்கார் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவருடைய குறைகளை பேசவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இல்மு கொடுத்துருக்குறான் பாருங்க, அதுவே அல்லாஹ் அவரை நேசிக்கிறதா அர்த்தம். மை யுரிதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மை செய்ய நாடினால் மார்க்கத்தில் ஃபகீஹாக அல்லாஹ் அவரை ஆக்குறான். இப்போ அல்லாஹ் தான் விரும்பக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் அவரில் கொடுத்துருக்கிறான் என்கிற பொழுது, அல்லாஹ் நாடுவானேயானால் அவர்கள் செய்த ஒரு சின்ன நற்செயல்களின் மூலமாக வாழ்நாள செஞ்ச ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் கழுவிடுவாங்க. ஒரு மனுஷனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மனுஷனுக்கு தொழுகக்கூடிய முறையை சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஒரு ஊரில் ஆலிம் இருந்தாலே
1000 பேருக்கு விட அவர்கள் மேலானவர்கள்தான். ஆலிமுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபித். ஒரு ஆலிம் அல்லாஹ் தஆலா இடத்தில் 1000 ஆபிதுகள் வணக்க வழிபாடுகளிலே வாழ்நாள் கழிக்கிறார். அவரை விட அஷத்து அல ஷைத்தான், ஷைத்தானுக்கு ரொம்ப கடினமானவர். 1000 ஆபிதுகளை ஈஸியாக கெடுத்துருவான், ஒரு ஆலிமை கெடுக்க முடியாது. அதனால் ஒரு சில ஹதீஸ்களை வருது, உலமாக்கல்ல சிலர் குற்றம் செய்திருப்பார்களே, தவறுகள் செய்திருப்பாங்க, மறுமை நாளில் பயந்து கொண்டு நின்றுருப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அவங்களை கூப்பிட்டு சொல்லுவானா, இந்த இல்மை உங்களிடத்தில் என்ன வைக்கவில்லை லியுஅذிபக்கும், உங்களை தண்டிப்பதற்காக வேண்டி வைக்கல. ஒருத்தன் 80 வருஷம் வாழ்க்கை கொடுத்து 80 வருஷமும் தொழுதான், அது அவனோட போச்சு. நீ சில பேருக்கு குர்ஆன் ஓதி கற்றுக் கொடுத்த, காலையில் மக்தபில் 10 பேருக்கு, அவர்கள் வாழ்நாள்லாம் ஓதுறது மட்டும் இல்லாமல் அவர்கள் 10 பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது கியாமத் வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ரீஸ் எடுத்துங்க, லா மா யதஅல்லாஹு ஃபீக்குமுல் இல்ம லியுஅذிபக்கும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இல்மை அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பதற்காக உங்களை வைக்கல என்று அல்லாஹ் அவர்களை அரவணைத்து கொள்ளுவான். நடுங்கி கொண்டு நின்று கொண்டிருப்பாங்களாம், வாங்க நல்லா அவனை அரவணைச்சுக்குவான். ஹதீஸ் வருது மஹ்ஷர்ல ஆலிம்களுக்கு. அதனால் ஆலிம்களை விடைக்கிறது, என்னத்தை பெரிய ஆலிம் சாவிட்டார், இன்னும் பாருங்கள் அரை தாடி வச்சுருக்கார், நான் ஒருத்த தாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீயும் தாடி நரகத்துக்கு போவ. அவர் அந்த தாடி அரை தாடியும் சுருக்கம் போயிடுவார், நீ இத்த பெரிய தாடியோடு சேர்ந்து நரகத்துக்கு போயிடுவார். ஆலிம்களை விடைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு? அவங்கள அண்டி வாழ், அவங்களாச்சும் அவங்க செயல் அல்லாஹ்வாச்சு, அவங்கள்ட்ட இருக்க இல்மு பெரிய விஷயம் இல்லை. அந்த செயல்பாடுகள் இருக்க குறைகளை அல்லாஹ் தஆலா அந்த இல்முடைய பரக்கத்தில் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. ஆலிமை சாராயம் குடிக்கிற மாதிரி நீ பார்த்தாலும் சரியே தான், அவரை குறை சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. அது குறையா? அது குறை தான். அவராச்சு அல்லாஹ்வாச்சு, அவர்கிட்ட இருக்க இல்மை நீ பிரயோஜனம் பெற்றுக்கோ, அந்த குறையை மறந்துடு. அவர்கிட்ட இருக்க இல்மு பொக்கிஷமா இல்லையா? அது இறை ஞானம் இருக்கா இல்லையா அவர்கிட்ட? அவரிடத்துல குர்ஆன் இருக்கா இல்லையா, ஹதீஸ் இருக்கா, அதை நீ பெற்றுக்கோ. அவருடைய குறைக்கு அவராச்சு அல்லாஹ்வாச்சுங்க. தெரிஞ்சுங்க, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க போய் ஜி, அது அல்லாஹ் தஆலா ஒப்படைச்சது. அதனால் உலமாக்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்ததுன்னு ஒரு ஹதீஸ்ல வருது. ஆலிம்களுடைய ரத்தம் அப்படின்னா என்ன? அது அர்த்தம் என்ன? ஆலிம் ரத்தம் யாரும் குடிக்காதீங்க, ரத்தம் விஷம் இருக்கும் அப்படி அர்த்தமா? ஆலிம்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்து ஹதீஸ் எடுங்க. என்ன நீங்கள் ஆலிம் சொல்லலாம் ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆலிம்களுடைய குருதி விஷம் தோய்ந்ததான் அப்படின்னு அர்த்தம் என்ன ஆகுது? ராஃபி மோலங்க, ராஃபி மோல படுத்த விட்டுருங்க, விட்டுருங்க. சரி, முடிச்சுதான் தூங்குறாங்க, தூங்க விட்டுரு. ஆலிம்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? யார் சொல்கிறீங்க? ஒன்றே கேட்டேன், ஏப்பா நீ குறுக்கால பேசிக்கிட்டு சொல்ற? ஜி, அது குர்ஆன் நல்லா சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களிலே ஒருவரை புறம் பேச வேண்டாம். ஏன்? வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். அப்படி நீ புறம் பேசினால் உன் சகோதரனுடைய கரியை அவன் செத்த நிலையில் அதை நீ சாப்பிட்ட மாதிரின்ட்டான். இப்போ ஒருத்தனை புறம் பேசுறது அவனை கடிச்சு திங்கிற மாதிரி, மான மரியாதை பிடுங்குறல.
சிங்கம் புலி வந்து மானை கடிச்சு கொதறிடுது. அது மாதிரி அவனை மான மரியாதை கொதறாரு. தெரிஞ்சா இப்போ அவனை நீ கேவலப்படுத்துகிற மாதிரி தான், படித்து கொதற மாதிரி தான். எங்க இன்னல் ஹூமுல் உலமாய் மஸ்மூமத்துன் ஜி ஹதீஸ் அது கால் ரசூல் ஸல்லல்லாஹு போகிறாங்களா விஷம் தோஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஹதீஸா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னல் ஹூமுல் உலமாய் மஸ்மூமத்துன் ஜி. ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. ஃபோன் எல்லோரும் சைலன்ஸில் வச்சுங்க, இல்லை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. திரும்ப அடிக்கக்கூடாது, சரியா? அவன் புறம் பேசினால் அவன் கறியை சாப்பிட்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆலிம்களை மட்டும் மறந்தும் புறம் பேசி விடாதீர்கள். அப்போ அவன் கறியை நீ சாப்பிட்டா உள்ள விஷம் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். உன்னோட துனியா ஆகிரத்தை அது பாழ்படுத்திடும். அவர் அல்லாவுக்கு அவர் பிடிக்கலை, அவர் செயல்பாடுகள் அல்லாவுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால், திருப்தி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த இல்மை அவர் கொடுத்துருக்க மாட்டான். குறைகள் நடக்கலாமா? ஆலிம் சாராயம் குடிக்கலாம், கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர் நடந்திருக்கலாம், மற்றவர்களோட கம்மியாக இருக்கும். பொதுமக்கள் 100க்கு 10 பேர் 100க்கு 50 பேர் குடித்தா ஆலிம்கள் 100க்கு 10 பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லு. ஜினா நடக்கலாமா? நடக்கலாம். திருட்டு நடக்கலாமா? இருக்க. ஏதோ குறைகள், மனுஷனுடைய குறைகள் இருக்கலாம். ஆனால் அதை நீ பேசாத, அவங்கள மரியாதையாக நடந்துக்கும், அவர்கள் விஷயத்தில் தலையிடாதேன்ட்டான். அந்த விஷம் ஒன்றை பாஞ்சிடும். அப்படியே முடிந்துக்கு அவங்கள ஒன்றை கேள்வி கேட்பானா, ஏன் அவரை பற்றி குறை சொல்லவில்லைன்னு கேட்பானா? இல்லை, அப்புறம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு ஆயமுடி இருந்துக்கும். ஜீவாலஞ்சுங்களா? சரி, அடுத்து யாருமா பேசணும்? சல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அளப்பெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக, மூமீன்களாக, அதிலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறக்க செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் காமிலான ஷேகுமார்களை, வலிமார்களை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய உயர்வான வலிமாருடைய சபையில் கொண்டு வந்து அமர வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலிம்கள் பேசுனாங்க, காலேஜில் பேசினா ஆலிம்கள் பேசுனாங்க. இப்போ இனிமேல் ஜாஹில்கள் பேசுவாங்க. நம்ம ஜாஹில் தானே பை இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? ஜாஹில் என்பதுதான் பெருமையே நமக்கு. இதை இன்ஷா அல்லாஹ் இங்கே இன்னைக்கு 2-3 நாள் இங்கே இருந்தவங்கலாம் பேசுவாங்க என்ன பெற்றுக்கொண்டார்கள் என்று. பெங்களூர் சலீம் மூலம் இருக்காங்க. எங்கம்மா சலீம் பைசி யார் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் உள்ள பேசுவோம். எஜமான் நீங்களாம் பயன் பேசணும். 2 நாள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள், 2 நாள் என்ன பெற்றுக்கிட்டீங்கன்னு பேசணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா காலமும் உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாருமே இல்லை. அப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. மிஸ்கீனுக்கு இங்கே வந்ததுலேருந்து கண்களில் கண்ணீராக தான் வந்தது. அல்லாஹ் என் வழியுடைய வாசலில் கொண்டு வந்து விட்டிய, அல்லாஹ் என் ஷேகநாயத்துடைய வாசலில் கொண்டு வந்து விட்டிய, அல்லாஹ் எவ்வளோ நம்மளுடைய காலங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் ஷேகநாயத்துடைய வாசலுக்கு வந்தால் தான் அழுகியே வரும்.
ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுது, அதில் 1000 பாவங்கள் கரைந்தோடுது. வாடிய உள்ளம் மலரானது, என் வாழ்வே சுகுதியின் அருளானது. நம்முடைய வாழ்க்கை இன்பமே நம் ஷேகநாயகத்துடைய காலடி தான். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது இந்த வாசம் இந்த இடத்துல கிடைக்காதா, இடம் கிடைக்காதான்னு தோணும். எஜமானுடைய காலடியில் உட்கார்ந்ததான் இன்பமே. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கருணை, நம்ம அல்லாஹ் இப்படிப்பட்ட வழிமார்களுடைய காலடியில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். நண்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்பமானதே அந்த வழிமார்கள் போட்ட பிச்சை. அன்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நம்ம உள்ளத்துல ஏதாவது கவலை இருக்கா? சிந்திச்சு பாருங்க. கவலையே இல்லாம ஆக்கிட்டாங்க ஷேகநாயகம். நம்ம உள்ளத்துல ஏதாவது ஒரு கவலை இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அனைத்து சூரத்திலையும் முத்தஜல்லியா இருந்து உன் தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இன்னொருத்தன் பக்கம் கவனம் வந்தா தானே கவலை வர்றது. மௌலா பக்கம் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டாங்க நண்பர்கள் ஷேகமாரு. அதனால நிம்மதி ஆயிடுச்சு. நம்ம ஒன்னே ஒன்று அந்த ரப்புக்கு மாறு செய்கிறோமே. காலையிலேருந்து ஹயாத்தை கொடுத்து அவன் உஜூதை வெளியாக்கி நம்முடைய சூரத்தை காமிச்சிட்டு இருக்கான். அவனுடைய ஹயாத்தை வெளியாக்கி மையத்தாகிய நம்மளே ஹயாத்தா காட்டிக்கிட்டு இருக்கான். அவனுடைய இல்ம வெளியாக்கி ஜாகிலாகிய நம்மள அவனுடைய இல்ம வெளியாக்கி நம்மளை அறிவாளி போல காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஊமையாகி இருக்கக்கூடிய நம்மள அவனுடைய கலாம வெளியாக்குறான். சமி அவன் தான் கேட்கக்கூடியவன். நம்ம போல செவிட்டு பயல அவன் தான் கேட்க வச்சுட்டு இருக்கிறான். இப்படி சதா உடன் இருந்து ஒரே ஒரு தவறு, நம் செய்யக்கூடிய தவறு நம் பெற்றோருக்கு தெரிஞ்சா, நம் நண்பருக்கு தெரிஞ்சா, நம் மனைவிக்கு தெரிஞ்சா, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு தெரிஞ்சா நம்மளை வெறுத்துருவாங்க. ஆனா சதா காலமும் நம்ம கூட இருந்து ரப்பு நம்ம எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறோம். அவன் கொடுத்த கண்களை கொண்டு, அவன் கொடுத்த உள்ளங்களை கொண்டு, அவன் கொடுத்த ஹயாத்தை கொண்டு, அவன் கொடுத்த ஆற்றலை கொண்டு, அவன் கொடுத்த எல்லா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை கொண்டு அவனுக்கு மாறு செய்யறோம். ஆனா ஒரு வினாடி கூட அல்லாஹ் நம்மளை விடுறதே இல்லை. சதா நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறான். சதா ஹயாத்தை வெளியாக்கிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு தாயிரமுல்லா கார்ல வரும்போது கூட அதை சர்க்கார் பார்க்க வச்சாங்க. நம்மளை கூட ஐயோ கேப்பெல்லாம் எஜமா எப்படி தூக்கிட்டு போறான் பாரு. பஸ்ஸில் அமுச்சு விட்டுருக்கலாம், போய் தெரு தெருவா சுற்றி வாடா, அங்கே போய் நடந்து வாடான்னு சொல்லி. ஆனால் காரில் அங்கே ஏற்றி இங்கே கொண்டு வந்து சுகமாக கொண்டு வந்து இறக்கி விடுறான் பாருங்க. எப்படியெல்லாம் எல்லாம் நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான் பாருங்க. அப்படியெல்லாம் ஷேகநாயை பார்க்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியும் எஜமா அப்படிலாம் வாழ்க்கை வைக்கிறாங்க. லாயிலா இல்லைல்ல சர்க்கார் பிச்சையில் எல்லாத்துட்டையும் லாயிலா இல்லை பேச வைப்பாங்க சர்க்கார். மிஸ்கின் கடையில் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சவங்க, அந்த அவங்க வீட்டுக்கு போய் சுகர் டெஸ்ட் பார்க்கறக்காக சர்க்கார் அமுச்சு வச்சாங்க. அவங்க எத்தனையோ பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க, யாரும் போகல. மிஸ்கினை சுகர் டெஸ்ட் பார்க்கறக்காக சர்க்கார் பிச்சையில் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க காஃபீர் தான். அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு வார காலம் ஆகுது. அப்போ அவங்களுக்கு என்ன அல்லாஹ் கவலை கல்பில் கொடுத்துருக்கான்னு தெரியல. சர்க்கார் போகும்போதெல்லாம் லாயிலா இல்லை பேச வைப்பாங்க. அல்லாஹ் தாங்க அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறான், அவன் தாங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறான். இந்த நிலையில் வச்சிருக்கிறதும் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய துடிப்பை நிப்பாட்டின்னு தான் முடிஞ்சு போயிருக்குமே. இன்னும் துடிக்க வச்சுக்கிட்டு தானங்க இருக்கிறான் அந்த இறைவன். அவங்கள்ட்ட பேசும்போது இறைவன் சொல்லி சர்க்கார் பேச வைப்பாங்க. துடிக்க வச்சுக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் போகும்போது லாயிலா இல்லை அவங்கள்ட்ட பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு வார காலம் ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ வருவே நீ உள்ள ஏங்குது பாய், நீங்கள் எப்போ இந்த நேரத்துக்கு 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்ற டைத்துக்கு போக வைப்பாங்க சர்க்கார். அப்போ அந்த அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ இங்கே வருவீங்க நீ உள்ள ஏங்குது பாய், உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சர்க்கார் சொல்ல வச்சாங்க, நான் எதுவும் உங்களை சிரமப்படுத்துறேன்னா, நீங்களே உடம்பு சரியில்லாதவங்க, உங்களை நான் ஏதாவது சிரமப்படுத்துறேன்னா அப்படின்னு கேட்பேன். இல்லைங்க பாய், நாங்கள் எங்கள் உள்ளத்தில் அவ்வளோ கவலைகள் இருந்துச்சு. நீங்கள் லாயிலா இல்லைல்ல பேச 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 அவங்க காஃபி இருமுல்லா அவங்க நீங்கள் பேச பேச எங்கள் உள்ளத்தில் இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு பாய். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் குருநாதரை எங்களை நாங்கள் போய் பார்க்க முடியுமான்னு கேட்டார். உங்கள் குருநாதரை எங்களையெல்லாம் பார்ப்பாங்களா, எங்கள்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கண்ணே, உங்களுக்கு இப்போ தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுருக்கு,
உங்கள் உடம்புலாம் நார்மலாகட்டும். ஒரு முறை எங்கள் குருநாதர் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க, அவங்க கணவன் மனைவி கையை கூம்பி அழுதுட்டாங்க. முல்லா குலுங்கி அழுது கையை கூம்பி வணங்குற அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ லாயிலா இல்லா ஷேகுமார்கள் நமக்கு அல்லாவை இலாவை காட்டி கொடுக்கல. நம்ம சார்ந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு அல்லா தான் இலான்னு காட்டி கொடுக்குற மாதிரி ஆக்கி வச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை எஜமானே. ஒரு அணு அளவு கூட நம்ம திறமை இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய அயோக்கிய பையன் அவங்கவுங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஷேகுமார்கள் இந்த நிலையிலையும் இவ்வளோ கண்ணியமாக வாழ வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க போடுற பிச்சை, அவங்க போடுற கருணை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பெரிய திறமையானவர்களோ நம்ம பெரிய நல்லவங்களோ கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நப்சு நல்லா வெட்ட வெளிச்சமாக இருக்குது. லாயிலா இல்லைல்ல. இப்போ லாயிலா இல்லைல்ல சதா காலமும் லாயிலா இல்லை சொல்லி வாழணும் நண்பர்களே. சதா காலமும் அல்லா தான் இலான்னு சொல்லி வாழணும். அவன் தான் நம்ம கூட இருந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறான்னு பார்த்து வாழணும். அதுக்கு தான் வழிமார்கள் இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து விட்றாங்க. இங்கே வந்தோம், எந்த வாசலுக்கு போனாலும் யாருடைய சிந்தனை வேண்டாலும் வரும். ஆனால் இந்த வாசலுக்கு வந்தால் மட்டும்தான் அல்லாவுடைய சிந்தனை வரும். ஷேக் நாயத்தை பார்த்தா தான் அல்லாவுடைய சிந்தனை வரும். மற்ற யாரும் நமக்கு வேற சிந்தனைகளை கொடுத்துருவாங்க, கவலையை கொடுத்துருவாங்க. ஆனால் ஷேக் நாயகம் ஒரு நொடி கூட நமக்கு கவலையை கொடுத்ததே இல்லை. எல்லா நிலமும் அல்லாவை பற்றி தான். இன்னும் சொல்ல போனால் ஷேக் நாயத்துடைய மொபைல் நம்பர் கூட நமக்கு அல்லாவை ஞாபகப்படுத்தும். ஷேக் நாயத்துடைய அந்த ஒரு பார்வை நமக்கு அல்லாவை ஞாபகப்படுத்தணும் இல்லை, ஒரு அந்த மொபைல் நம்பரை பார்த்தவனே நமக்கு அல்லா ஞாபகம் வந்துடும். அவங்க ரிங் டோன் தனியாக வச்சிடும், அந்த ரிங் அடிக்கும் போதே நமக்கு அல்லாவுடைய ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஷேகுமார்கள் நம்மளை வாழ வைக்கிறாங்க. சதா காலமும் அந்த லாயிலா இல்லா திரு கலிமாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் வாழ வைக்கணும். அல்லாஹ் இந்த வாசலை விட்டு நம்மளை தூரமாக்கிடக்கூடாது. நம்மளை சதா ஒவ்வொரு வினாடியும் அவங்க காலடியிலே உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அவர்களுடைய நசர்லேயே இருக்கணும். ஒரு வினாடி கூட அவங்களை விட்டு தூரமாயிடக்கூடாது. கல்பாலையும் நம்மளுடைய ஜிஸ்மாலையும் தூரமாகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. வாஹிருதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஸ்பைஜ்னா சொல்லுவாங்க, நான் பேசி தகர் டப்பாவே ஆகிட்டோம்மா. ஆனால் நான் ராஜாளி பறவைக்கு தான் நான் வந்து வலை விரிக்கிறேன். ஆனால் மாட்டுறதெல்லாம் சிட்டுக்குருவி தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. வாழணுன்னா எப்படி, நடக்கணுன்னா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சர்க்கார் நம்மளுக்கு ஒரு படிப்பினை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க. நம்ம இது அறியாமல் நம்ம வந்து இன்னும் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு தத்துவம், வாழ்க்கை ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இப்படித்தான் வாழணும். பிறந்தவங்களாம் எப்படி வேணால் வாழ்ந்து எப்படி இறந்துடுறாங்க. ஆனால் நம்ம சர்க்காரை இப்படித்தான் நாயசல்லாஸோடைய சுன்னதான வழிமுறையும் சர்க்கார் எப்படி நமக்கு வழிகாட்டி கொடுத்தாங்களோ இப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்ல சர்க்கார் மூலமாக இப்போ செய்யப்பட்டிருக்கிறான். முதல்ல எல்லாம் இப்படியே நம்ம இப்படி டெய்லி எந்திரிக்கிறோம் தூங்குறோம் போகணுன்னு. இப்போ அப்படி இல்லை, காலங்காலத்தில் எந்திரிக்கும் போகும்போதே சூது செய்ய வைக்கிறாங்க. காலங்காலத்தில் பாய விட்டு எந்திரிக்கும் போகும்போது நான் மையத்தை அவன் எழுப்பிவிடலைன்னா நம்ம மையத்தான் உடனே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துடும், போர்டு எழுதி போட்டுருவாங்க. அந்த மையத்தை வந்து அவனுடைய ஹயாத்தை கொடுத்து எழுப்பி விட்டது இல்லாமல் எல்லா சிபத்துகளையும் கொடுத்து உற்றாவுறவர்கள் எல்லாத்தையும் சலாமத்தாக்கி வச்சு நம்ம குழந்தை ஒட்டிகள் நம்ம வியாபாரங்கள் எல்லாத்தையும் தவிக்கி வச்சு நம்மளை வாழ வைக்கிற பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி காமிச்சு கொடுக்குறாங்க. முதல்ல வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்தோம். இப்போ வாழ்க்கை அப்படி இல்லை. எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்மளோட ஹயாத்தும் எவ்வளோ நாளைக்கு இருக்கணுமோ அது வரைக்கும் நம்ம சுகத்தோடு செஞ்சு வாழக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளோ வாலிபர் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்க்க போகும்போது எல்லாம் இந்த ஒரு நியமத்தை நமக்கு கொடுக்கலையே. சர்க்காருடைய கையை பிடிச்ச பிறகு இந்த வயசுலாவது நம்ம வந்து நம்ம கையை பிடிச்சி வச்சானே அந்த அற்பு அவங்களுடைய பிச்சை அது அப்படின்னு ஒரு வாழ்க்கை வருது நம்மளுக்கு. இந்த மூமையிலிருந்து கலாமை வெளியாக்குவோன் யாரும் இல்லை. நம்ம எத்தனையோ ஹதீஸ்களை கேட்டிருக்கோம், தாயோட காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு. என்று நம்ம அந்த தாயோட காலை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தோமோ சர்க்காரை பார்த்தனால தான். சர்க்கார் தொடர மட்டும் இல்லைன்னா தாய்கிட்ட பத்துவா வாங்கிட்டு இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி தாய் பார்த்தாலே ஒரு புண்ணை சிரிக்கிறாங்க, தாய்க்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். எத்தனையோ சர்க்கார்கிட்ட அடிக்கடி ருஜுவாகி கேட்குறதுலாம் களிமாவோட சேவைக்கு ஒரு விளக்கமாறு ஒரு தொடப்பக்கட்டையை பொறுக்கி எடுத்துங்க சர்க்கார், இந்த கேவலமான பாவியான அடியான விட்டுறாதீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். சர்க்கார்
தனிமையில் ஒரு பேர் இன்பத்தை கொடுப்பாங்க. சர்க்கார் லால்பேட்டை ஷரீஃபில் சொன்னாங்க, அல்லாஹு அல்லாஹு சே லுத்ஃபே அஜபானிலஹா. அந்த அல்லாஹு அல்லாங்கிற திக்ரில் தனி ஒரு இன்பத்தை கொடுத்தாங்க. முன்னாடி எப்படி ஒரு காலம் இருந்துச்சுன்னா தனிமை ஏற்பட்ட ஒரு பாவம் நிகழக்கூடிய காலம் இருந்துச்சு. இப்போ அதே தனிமை இருந்தால் பேரின்பத்தில் அல்லாவோட குளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க சர்க்கார். சர்க்கார் ரொம்ப அல்லாஹ்கிட்ட ருஜுவாகி அழுவக்கூடிய பாக்கியத்தை பிச்சை போடுறாங்க. முன்னாடி சிரிச்சா நண்பர்களோட பேசினா தான் இன்பம் நினைக்கிறோம், அது இல்லவே இல்லை. அது அல்லாவோட கலந்து ஐக்கியமாகி அழுகிறதெல்லாம் இன்பம்னு காட்டி கொடுத்தாங்க. இந்த ஐஸ்கிரீமில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. ஐஸ்கிரீமை சுகூதோடு சாப்பிடுங்க. ஒவ்வொரு எடுக்கும் போதும் அல்லா தான் எடுக்க வைக்கிறேன். அந்த கூவத்தை நிஸ்பத்தை கூவத்தை பார்க்கணும். சரிங்களா? வாயில் வைக்கும்போது சுவை உண்டாகுது. சுவையை அல்லா தான் சுவைக்க வைக்கிறாங்க. அந்த இன்பத்தை அல்லா தான் கொடுக்குறான்ற உணர்வோடு சாப்பிடணும். இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டா அதுவும் சவாபாக போயிடும். இன்ஷா அல்லாஹ். பை ஈச் ஒன் டேக் ஒன் தான் பை சுலைமான் பை. ஒருத்தருக்கு ஒன்று மட்டும் கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் எந்த ஹதீஸை கேட்குறாங்களோ, எந்த பயான் சொல்கிறாங்களோ அதுபடி வாழ்கிறதுக்கு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வ ஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா காமிலான ஷேகுமார்களுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை. அல்லாஹ் இன்று இந்த 3 நாட்கள் நம்மை யாருடன் சேர்த்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், சாதிகீன்களில் கட்டுப்பட்டவர்களாகிய ஷேகுமார்களோடு அல்லாஹ் நம்மளை சேர்த்திருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ரஹ்மானாகிய அல்லாஹை பற்றி யார் நுணுக்கமாக சொல்லித் தருவார்களோ அந்த ஹபீர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹபீர் என்று சொன்னால் நுணுக்கமாக, பாயிண்டாக, சன்னமாக சொல்லித்தரவங்க. அல்லாஹை பற்றி நுணுக்கமாக சொல்லித்தரக்கூடியவர்களுக்கு பேர் ஹபீர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 நாட்கள் அல்லாஹ் பற்றி எப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்கள். ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொடுத்தாங்களா? சன்னமாக. எப்படி டீ குடிக்கும்போது எப்படி அல்லாஹ் பார்க்கணும், குடும்பத்தில் எப்படி அல்லாஹ் பார்க்கணும், நடக்கும்போது எப்படி அல்லாஹ் பார்க்கணும், பேசும்போது எப்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசணும், எப்போ ஒவ்வொரு நுணுக்கமான ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய சம்பந்தம் அல்லாஹ்வுடனே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வுடனேயே உன்னுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இவங்களை யார்? ஹபீர். அல்லாஹு தஆலா இந்த 3 நாட்கள் அல்லாஹ் நம்ம யாரோடு சேர்த்து வைத்தான்? ஹபீர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நபர்களோடு அல்லாஹ் நம்மளை சேர்த்து வச்சான். அன்பர்களே, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அறியாதவர்களாக இருந்தால் அஹ்லே ஸிக்ர்களிடத்தில் போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய கருணை என்ன? ஷேகுமார்கள் மூலியமாக நாம் கேட்கவே இல்லை, அவங்கள அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று நம்ம கேட்டுமா ஷேகுமார்கள் இடத்துல வந்து. இன்னும் சொல்லப்போனால் பையத், எத்தனையோ பேர் நபர்கள் பையத்து வாங்கினோம், அந்த பையத்துடைய நோக்கம் என்னன்னே தெரியாமல் பையத்து வாங்கியிருக்கிறோம். அதிகமான நபர்கள் பையத்து வாங்கியவர்கள் சில தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. பையத்துனா இதான், அல்லாஹ்வை சதா நினச்சிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விளங்கி பையத்து வாங்கியவர்கள் எத்தனை நபர்கள் இருப்பார்கள் என்று பார்த்தா சொற்பமான நபர்கள் தான். பெரும்பான்மையான மக்கள் அவங்க சொன்னாங்க, இவங்க அல்லாஹ் பற்றி சொன்னாங்க, அதில் ஷேഖ് பற்றி சொன்னாங்க, அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பையத்து வாங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்க என்று நம்ம அவங்க கிட்ட போய் நாம் கேட்டோமா?
அல்லாஹ்வை இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்குது அல்லாஹ் தஆலா இடத்துல, அல்லாஹ்வை இந்த இடத்துல எப்படி நான் ஞாபகம் செய்கிறது, இந்த இடத்துல அப்படி எப்படி நான் அல்லாஹ்வை விளங்குவது, எப்படி இந்த இடத்துல நான் அல்லாஹ்வோடு அணுகுவது என்று நம்ம போய் கேட்டோமா ஷேகுமார்களிடத்துல? அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ஸாலு, நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஷேகுமார்கள் நமக்கு செஞ்ச கருணை பாருங்க. அவர்களாக நம்மை அழைத்து இங்கே வர வைத்து அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வினாடியாவது நம்மளை சும்மா விட்டாங்களா பாருங்கள். இந்த 3 நாட்கள் நம்ம மனசை தொட்டு சொல்லி நினச்சி பாருங்கள். ஒரு வினாடியாவது நம்ம அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டதா? ஏற்படவே இல்லை. விளைஞ்ச நாம மறந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திடுறாங்க. காலையில் நேற்று சாயங்காலம் டீ ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் நின்றுருந்தேன். அப்போ பையன் டீ ஊற்றிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு அசத் நின்று நிஸ்பத் குவத்து பாருங்கள், நிஸ்பத் குவத்தோட டீ ஊற்றுங்க என்று சொல்கிறாங்க, அசத் சொல்கிறாங்க. அப்போ நாம் சும்மா இருந்தாலும் நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம அல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னவாகல இந்த இடத்துல உண்டாகவே இல்லை அன்பர்களே. இப்போ எங்கே நம்ம போனாலும் அங்கே என் ஷேக் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் ஷேக் என் கூட இருக்கிறாங்க, அவர்கள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நம்முடைய சிந்தனை உடனே திருப்பிடும் அன்பர்களே. நம்ம உடனே அல்லாஹ் பக்கம் நம்முடைய சிந்தனை திருப்ப முடியுமா என்று பார்த்தா முடியவே முடியாது. எங்கே நாம் சென்றாலும் உடனே நம்ம அல்லாஹ்வை நினைக்க முடியுமா என்று பார்த்தா நினைக்க முடியவே முடியாது. அல்லாஹ்வை விளங்கக்கூடிய நபர்கள் நமக்கு விலக்கி தந்தால் தான் அல்லாஹ் நம்ம விளங்கவே முடியும் அன்பர்களே. குந்து கன்சம் மஹ்ஃபியா சகா சொல்லி காட்டும். அல்லாஹ் மறைந்த பொக்கிஷமாக இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த மறைந்த பொக்கிஷத்தை யார் கண்டுபிடித்தார்களோ அவர்கள் விலக்கி சொன்னால் தான் உங்களுக்கு அந்த மறைந்த பொக்கிஷம் என்னவாகும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சொல்லி காட்டுவாங்க சர்க்கார். நாமளாக தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், خلق السماوات والارض خلق السماوات والارض في 6 ايام. जी आयतुलमा خلق السماوات والارض في 6 ايام. வானங்கள் பூமியை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 6 நாட்களில் படைத்தான். जी ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? பூமியில், சந்திரனில், செவ்வாயில் ஒரே மாதிரி இருக்கு, வேறு மாதிரி இருக்குமா? ஒரு சுற்றுற ஸ்பீடு தான். நம்ம பூமி வந்து 24 hours. ஒரு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் ஆகுது. ஜி நமக்கு ஒரு நாள்னா எவ்வளோ? 24 மணி நேரம். இப்போ சந்திரனில் ஒரு நாள்னா எவ்வளோ இருக்கும்? அது இன்னும் சுலவாக சுற்றா ஒரு நாளுங்கிறது 50 மணி நேரமே தெரியல. அது என்னது? செவ்வாயில் ஒரு நாள் 48 மணி நேரம் கூட இருக்கலாம். புதனில், வியாழனில். இப்போ இது மட்டும்தான் கோளம். இன்னும் கோள்கள் நிறைய இருக்குங்களா? எவ்வளோ இருக்கும்? கோடிக்கணக்கில். இப்போ அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான ஒவ்வொரு கோளையும் ஒவ்வொன்றுக்கும் சிலருக்கு ஒரு நாள் என்பது 100 மணி நேரம் இருக்கலாம், சிலருக்கு 200 மணி நேரம் இருக்கலாம். எந்த கவுண்டிங்கில் சொல்லியிருக்காங்க? எல்லாம் மொத்த வானம் பூமியும் படைக்கும் போது 6 நாள் எந்த கவுண்டிங்கில்? பூமியுடைய கவுண்டிங்கா, செவ்வாயுடைய கவுண்டிங்கா, புதனுடைய கவுண்டிங்கா, 24 ஹவர்ஸா, 24 ஹவர்ஸ் பர் டேவா, இல்லை 48 ஹவர்ஸ் பர் டேவா? ஏன் 6 நாளில் படிக்கணும்? அவன் தான் சொல்கிறேனே, இன்னமா அமரு இது அராத ஷையன் யகூலு குன் குன் என்று சொன்னே உண்டாயிரும். இப்போ 6 நாள் ஏன் படிக்கணும்? 6 நாள் என்றால் எதனுடைய 6 நாள்? ஏன் 4 நாளில் படிக்க வேண்டிய? எதுக்கு 5 நாள் 6 நாளைக்கு தேவைப்படுச்சு? 8 நாளில் படிக்கலாம். ஏன் 6 நாளில் படித்தான்? வானம் பூமி அனைத்தையும் ஹலக்க சமாவாத்தி வந்தார்ல வமா பைனஹுமா இல்லை. ஜி ஆமாம் கண்ணு. ஹலக்க சமாவாத்தி ஆயிடுங்க. ஹலக்க சமாவாத்தி வந்தார்ல வமா பைனஹுமா ஃபி 6 ஐயாமி. வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியிலே உண்டான அனைத்தையுமே 6 நாளில் படித்தான். 3 கேள்வி கேட்டேன். 4வது கேள்வி, அரிசி எப்போ படித்தான்? அரிசி இந்த வானத்துக்கு பூமிக்கும் உள்ளே உள்ளதா, அதுக்கு மேலே உள்ளதா? கரெக்டாக ஜவாப் சொன்னதுக்கெல்லாம் இல்லையா? ஒரு நாள் தள்ளி போட்டுருவோம் சில்லாவை.
அரிசி எப்போ படைச்சான்னு சொல்லலை. சும்மஸ்தவால் அரிசி, அதன் பின்பு அரிசிலே அல்லாஹ் செவ்வையானான். அரிசி படைக்கப்பட்டதா இல்லையா? அரிசி மஹ்லூகா இல்லையாம்மா? இப்போ வமா ஹலக அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த வ பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உண்டானதை படைத்தேன் என்று சொன்னானே, அதில் அரிசி கட்டுப்படுமா படாதா? அரிசி கட்டுப்படுமா? அரிசி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கா? இல்லை அதுக்கு அப்பாற்பட்டிருக்கா? அதுக்கு மேலே. அப்போ இந்த 6 நாள் இருந்து அரிசி எத்தனை நாள் படித்தான்? இந்த 6 நாட்களில் படைத்தான் வானத்துக்கு பூமிக்கும் மத்தியில் உண்டானது. வானம் பூமி இடையில் உள்ளது. அப்போ வானத்துக்கு அப்பாற்பட்டது அரிசின்னு சொன்னால் அதை எத்தனை நாள் படித்தான்னு சொல்லியே. இத்தனையும் படைத்து விட்டு சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசிலே போய் செவ்வையானான்னா படைத்து சும்மன்னா பின்னாடி. அப்போ இது படைக்கும் போது எங்கே இருந்தான்? அதன் பின்பு அரிசிலே செவ்வையானா படைக்கும் போது அரிசி செவ்வையாகலையா? இப்போ அரிசி முன்னாடியே படைத்து வச்சுட்டு அப்புறம் வானமையை படைச்சானா? இப்போ அரிசிலே செவ்வையானான்னா அரிசிலே தவிப்பட்டான் செவ்வையான அர்த்தம் வச்சுன்னு சொன்னால் வானபூமி நல்லா இல்லையா? நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன், அதையும் சொல்லலை. பின் அல்லா தானே ஒவ்வொரு மாக்கும்னு சொன்ன அல்லா தான் அதையும் இங்கே சொல்லலை. மண்டை பிச்சுக்குதா? உங்களுக்கு மண்டை பிச்சுக்கணும் அல்லாவுக்கும் தெரியும். உங்களுக்கு படித்தாங்க. ஏன்னா இந்த ஆயத்தை அல்லா முடிக்கல. அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த வ பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அல் அர்ஷ். இந்த மாதிரி 1000 கேள்வி வருது. இப்போ 6-7 கேள்வி எடுத்து விட்டேன். இனி அரிசினா என்ன, அரிசியுடைய மெட்டீரியல் என்ன, அரிசியுடைய மாத்தா என்ன, பூமியுடைய மாத்தா மண் தண்ணி காற்று நெருப்புனா அரிசியுடைய மாத்தா என்ன, மெட்டீரியல் என்ன, நீள அகலம் என்ன, இதெல்லாம் இன்னும் நிறைய கேள்விகள் 100 கேள்வி எடுக்கலாம். எடுத்தால் இத்தனையும் மண்டை பிச்சுக்குதா? அந்த ஆயத்தல்ல எப்படி முடிக்கிறான் பாருங்க, ரொம்ப அற்புதமாக முடிக்கிறான். அர் ரஹ்மானு, ரஹ்மான் ஆகிய அல்லாவை ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. இதெல்லாம் மண்டை பிச்சுக்குதா? தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்கணும். எப்படி முடிச்சா பாருங்க ரப்பு தாலா. வா 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 எப்படி खत्म करा मेरे जगह, जैसे खत्म करे जगह मेरे आका. الذي خلق السماوات والارض وما بينهما في 6 ايام ثم استوى على العرش الرحمن فاسأل به خبيرا. இந்த ரஹ்மானை பற்றி நீ தெரிந்தவரிடம் சென்று கேட்டுக்கொள். அப்ப இதுல நமக்கு எத்தனை உத்தரவு வர்றான் பாருங்க அல்லாஹ் ஜல்ல தஆலா. இவ்வளவெல்லாம் கேள்வி வருது, அலட்சியமா இருக்காத. இப்பயே தெரிந்து கொள், ரஹ்மானை பற்றி தெரிந்து கொள். உத்தரவிடுறானா இல்லையா? என்னத்தை போட்டு தெரிஞ்சு 90 முறை தெரிஞ்சு தொழுது போயிட்டா அதே கொல்லுவல்ல அதே கொல்லுவர் நாசு 2 சூறா மனவம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சுபான் ரபி அலியும் சுபான் அது வாழ்க்கையை அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இதே கொல்லுவல்லா கொல்லு ஃபலக்கு கொல்லுவர் நாசு, இது பெரிய பெரிய 10 அஜி செஞ்சிடறாரு. உங்கள் மக்கால் படி அதான் வருதாப்புல. ஆமாம் இன்னாத்தேனா முடிஞ்சு போச்சு. அதிலே வாழ்க்கை. இதுக்கு மேலே என்னங்க தெரிஞ்சுக்க என்னங்க இருக்குது? சையீன் பாக்கி வைத்து ஒரு பயானில் சொல்கிறார், சரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு குல்ல காஃபின்னு ஆரம்பிச்சாரான் ஒருத்தர். ஒரு ஆஜி திடீர்னு தொழுகை சொல்லிட்டாங்க அவர் மகரிபில். குல்யாயுல் காஃபின்னா திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அது மாத்தாபுதூன் தாபுது மாத்தாபுதூன்னு முடிக்கவே முடியல. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. லாபது மாத்தாபுது வலாந்து மாபுதுன மாபுது லாபது மாத்தாபுது வலாந்து மாபுதுன மா திரும்ப ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு. எப்படி முடிக்க போடல. செக்ரட்டரி வெளியே வந்துருக்கிறாரு, என்ன போயிட்டே இருக்கு. லக்கம் தீனுக்கும் வலிதின்னு சொல்கிறான். வெளியிருந்து கத்தனாரா சொல்றா ஹவுதுல இருந்து எப்படா முடிப்பேன் மகரிப. அதிலே வண்டி ஓடிது வாழ்க்கையெல்லாம். குரானை தெரிஞ்சுக்கிறதோ குரானை ஓதக்கூட அவகாசம் இல்லை. முரீதாய் சில பேர் குரான் இன்னும் ஓதலேன்னு கேவலமாக இருக்குது நமக்கு. குரானை சில நாட்களில் ஓத கற்றுக்கலாம், ஒரே மாதத்தில் ஓத கற்றுக்கலாம். ஒவ்வொரு மாநாட்டிலும் நான் சொல்கிறேன், குரான் ஓத தெரியாதது என்கிட்ட வாங்க. 10 நாட்கள் 10 நாள் இங்கே 3 நாள் 3 நேரம் சோறு போட்டு இங்கே தங்க வச்சு, தங்குமிடம், தலவாணி, பாய், சாப்பாடு, சாயா, பிஸ்கெட்டு எல்லாம் ஃப்ரீ. போகிற வர காசு வேணும் கொடுத்துட்றோம் வாங்க. 10 நாள் உங்களுக்கு தங்க வச்சு குரானை ஓதி கற்றுக் கொடுத்து முழுசாக அனுப்புகிறோம். குரான் சரளமாக ஓத வரல, அது ஓதவே வரல, வாங்க 10 நாள் இங்கே தங்குங்க. வாழ்நாளில் அல்லாவுக்காக 10 நாள் ஓதக்கூடாதான். முழு குரானை ஓத கற்றுக் கொடுத்து அனுப்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். குரான் ஓத தெரியாமல் பார்த்து கூட குரானை ஓத தெரியாமல் கபருக்கு போனால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இவ்வளோ நாள் வாழ்க்கையை கொடுத்தேன்,
குர்ஆன் கூட ஓத தெரியாமல் வந்திருக்கிறேன் நீ வெக்க கேடு தண்டனை கொடுப்பான் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் சொல்கிறேன் 10 நாள் யார் வரீங்க வாங்க 10 நாள் எங்கிட்ட தங்குங்க, இங்கே வந்து தங்குங்க, குர்ஆனை சரளமாக ஓத கொடுத்து வாங்க, பேர் கொடுத்துருங்க அழுத்துட்ட எப்போ வேறையும் வாங்க இன்ஷா அல்லாஹ், இங்கே தங்கி குர்ஆனை தெரிஞ்சுட்டு போகலாம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, தூண்டுறா பாருங்க. அல்லாஹ் பற்றி தெரிகிற ஃபர்து. அர் ரஹ்மான் ஃபஸல் பி கபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடம் போய் கேட்டு தெரிந்து கொள். அப்போ தேடுவது ஃபர்து, உண்மையாக கட்டாய கடமை. தெரிந்து கொள்ள என்ற ஆசை வைப்பது கட்டாய கடமை. அன்று தெரியுதா, தேடுவது ஃபர்துன்னு தெரியுதுங்களா, தெரிந்து கொள்வது ஃபர்து, தேடுவது ஃபர்து. கபீரா யாருன்னு தேடுறதும் ஃபர்து. இப்போ அதை பற்றி சொல்லித்தரக்கூடிய ஷேக் யார், அதை தேடு ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வை தேடுவதற்கு முன்பு அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தரக்கூடிய காமிலான ஷேக் யார், அதையும் தேடு. அர் ரஹ்மான் ஃபஸல் பி கபீரா, அவனை பற்றி நன்கு அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொன்னால் நன்கு அறிந்தவர்கள் யார், அதை தேடு ஃபர்ஸ்ட். அறிஞ்சுங்களா, ஷேகுமார்கள் கபீரான ஷேகுமார் இருப்பாங்க, அது பேர் ஷேகுல் கபீர், ஷேகுல் முர்ஷித், வலியம் முர்ஷிதா, இது ஒரு ஷேகுமார்கள் இருப்பாங்க. யாரு, அல்லாஹ்வை பற்றி ஞானங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், ஒரு கல்பை அல்லாஹ் பக்கம் திருப்புவார்கள், இறை ஞானங்களை சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஜாத் சிஃபாத் அஃபால் ஆசாருடைய அத்தா பத்தா அதனுடைய அட்ரஸை உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இவங்க பேர் ஷேக் முர்ஷித், ஷேகுல் கபீர். விளைஞ்சுங்களா, நிறைய ஷேகமாக இருக்கிறாங்க. இன்னொரு ஷேகமாக இருக்காங்க, அவங்க ஷேக முதக்கிர், பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர், நபியை நினைவுறுத்துங்கள், திக்ர் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் நினைவுறுத்தக்கூடியவராகத்தான் இருக்கிறீர்கள். அவங்க திக்ர் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தெரியாது அவங்களுக்கு. காலையில் இத்தனை தஸ்பீ ஓதுங்க, 12 தஸ்பீ ஓதுங்க, இத்தனை சுபான்லா ஓதுங்க, இத்தனை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, இத்தனை அல்லாஹ்வில் திக்ர் செய்யுங்க, இத்தனை திக்ரை ஜாத்தி செய்யுங்க. இவங்க பேர் ஷேக முதக்கிர், திக்ர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பேர் ஜாத் சிஃபாத் அஃபால் ஆசாருடைய விளக்கம் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க, சொல்லித் தர முடியாது, அவங்க தெரியாது. அவங்க ஷேக் முதக்கிர், பெருமானுடைய பணிகள் ஒரு பணி அதுவும் தானே, திக்ர் சொல்லிக் கொடுப்பாரு. விளைஞ்சுங்களா, இப்படி சில ஷேகமாக இருக்கிறாங்க. ஜி இன்னொரு ஷேகமானதுக்கு பிறகு ஷேகே தல்சமாத்து, அதுக்கும் ஷேகமாக இருக்கிறாங்க. அவர் தல்சமாத்து ஓதி பார்ப்பார், அவர்கிட்ட போனால் தாயத்தை முடிச்சு கொடுப்பாரு, 500 காசு வாங்கிக்குவார், பேய் ஓட்டுவார், ஜின்னு ஓட்டுவார், சிஹர் எடுப்பார், சூனியம் எடுப்பார். விளைஞ்சுங்களா, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஷேகர் இருப்பார், தாலீம் வாங்கினா நீங்கள் அவருக்கு இதெல்லாம் செஞ்சு நமக்கும் வந்து முறிவு கொடுத்து நமக்கும் சொல்லி கொடுப்பார். நல்லா நீ பயிற்சி பெற்ற உனக்கு ஹிலாஃபத்து கொடுத்துருவார். இப்போ நீ போய் சுயமாக பேய் ஓட்டலாம், அதுதான். இப்போ நீ சுயமாக சிஹர் எடுக்கலாம், நீ சுயமாக பேயெல்லாம் ஓட்டிக்கலாம், உங்களுக்கு முழு பேயை ஒதுக்கி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அவங்கள்ட்ட திக்கர்லாம் கிடையாது, சும்மா அவராது சொல்லிக் கொடுப்பாங்க, இதான் ஓது இதெல்லாம் ஓதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஷேகே தல்சமாத். இவர் அல்லாஹ் கபீர்னு சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோ. சில பேர் ஷேகே தல்சமாத்திட்ட பையத்து வாங்கிட்டு நான் கபீர்கிட்ட பையத்து, எனக்கே நடக்காது. விளைஞ்சுங்களா, ஷேக கபீர் வேறு, ஷேக முதக்கிர் வேறு, ஷேக தல்சமாத்து வேறு. விளைஞ்சுங்களா, நாலாவது இன்னொரு ஷேக் இருக்கிறாங்க, அவங்க ஷேகே ஷைத்தான்னு பேர், சர்கார் சொல்லியிருக்கிறாங்க. விளைஞ்சுங்களா, யார் முரீதுடைய காசு பணத்துக்காக வேண்டி அவரை நேசிக்கிறானோ, ஜி இவன் பணக்கார முரீது, இவனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நிறைய காசு வரும் என்பதற்காக வேண்டி யார் முரீதுடைய பணத்தை பெறுவதற்காக ஜி பசப்பி பணம் பறிக்கும் பாவி குருமுகத்தை பாராதிருக்க அருள் செய்வாய் கண்ணே ரஹ்மான். அப்போ அவர்கிட்ட இல்மு தாலிமாக இருக்கா, தன்னை பெரிய ஆளாக காமிச்சுக்குவார். எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஒன்றும் தெரியாது அவருக்கு. விளைஞ்சுங்களா, ஒரு இளவும் இருக்காது அவர்கிட்ட. விளைஞ்சுங்களா, அவருடைய நோக்கம் வந்து தன்னை ஷேக் என்று நடிப்போம். இது இந்த மாதிரி ஷேக ஷைத்தான்ட்டாங்க சொல்கிறாங்க. அவரோட போய் உட்காரதை விட்டு தப்பிட்டு ஓடிவிடு அந்த மாதிரி. அதனாலமா இந்த ஷேக்கிட்ட போய் மாட்டுறோம், யார்கிட்ட போய் நம்ம கை கொடுத்துருக்குறோம். இல்லை அவர் நெருப்புன்னு தெரிஞ்சால் உடனே விலகிடணும், தப்புன்னு தெரிஞ்சால் உடனே விலகிடணும். இல்லைன்னா அவர் எந்த வழிகேட்டில் ஆனாரோ அதே வழிகேட்டில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அர் ரஹ்மான் ஃபஸல் பிஹி கபீரா, கபீரானவர்களை தேடி சென்று ரஹ்மானை பற்றி கேட்டு தெரிந்து கொள்.
ஜா சிஃபாத்துடைய இல்ம் இருக்கான்னு பாரு முதல்ல அவங்கள்ட்ட, இறை ஞானம் இருக்கான்னு பாரு அவங்கள்ட்ட. அலஞ்சபை அந்த மாதிரி ஞானவான்கள்ட்ட போய் உட்காந்தா ஏற்கனவே உனக்கு இருந்த ஞானங்களை விட இன்னும் கொஞ்சம் ஞானம் கூடுதான்னு பாரு. அதை வச்சு விளங்கிக்கலாம். இல்லை இவங்களுடைய ஞானம் இருக்குது விளங்கிக்கலாம். விளஞ்சா இல்லைங்களே? அப்போ அர் ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி ஹபீரா. இதில் இன்னொன்று தெரியுது, அதெல்லாம் கௌசுல் அல்ல மொஹீதீன் ஆண்டக இருந்தாங்க, அஜிபின்னாக இருந்தாங்க, ஜுனைல் பக்தாதி இருந்தாங்க. அவங்கெல்லாம் மாதிரி என்ன மாதிரியான ஷேக்மார்கள் இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ஷேக்மார்கள் இருக்கிறாங்களா? எல்லாம் ஏமாத்து மோசடி, எல்லாம் போலிங்க. சார் யார்ட்டையுமே அதனால தான் யார்ட்டையும் பைத்தை வாங்கலான்னு சில பேர் இதெல்லாம் ஆண்கள் போயிட்டாங்க. இந்த ஆயத்து கியாமத்து வரைக்கும் இருக்குது. இப்போ கியாம நாள் வரைக்கும் ஹபீரா இருப்பாங்க. அர் ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி, ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடம் போய் கேளு நல்லா சொல்லிட்டான். அப்போ நிச்சயமாக நீ போய் கேட்கலாம், அதுக்கு அல்லாஹ் அவள் வச்சு தான் சேர்ப்பான். விளைஞ்சிக்கலாம் இல்லாமல் இல்லவே இல்லை. அவங்க மாதிரி இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு கால் தூசிக்கு சமமாக இருப்பாங்க. சார் உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் போன ஜாலி நியூஸ் மாதிரி டாக்டர்லாம் இப்போ இருக்கிறாங்களா? இப்னு சீனா மாதிரிலாம் டாக்டர் இருக்கிறாங்களா? எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் யார்கிட்ட போய் காமிக்கிறது உட்காந்துருவியா? பக்கத்தில் போய் காட்டுறல ஜி அந்த மாதிரி டாக்டருங்களாம் இன்றைக்கி யாருங்க இருக்கிறா? எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஜி இப்னு சீனா என்ன மாதிரி டாக்டர் உலகத்தில் புகழ் பெற்றவர், அவிசென்னா இன்றைக்கெல்லாம் யார் இருக்கிறா? அந்த மாதிரிலாம் இப்படி வச்சு போய் ஒட்டி இப்படி வச்சு ஒட்டி ஓட்டுக்குவோம். அப்படி விட்றியா? போறையில் அவனா இருந்தாலும் போய் போறையில் அவங்க மாதிரி இல்லைன்னா அவங்கள பாடம் படித்தவங்க. ஜி எம்பிபிஎஸ் முதல் பாடமே அவிசென்னா தான். அவர் படம் தான் ஃபஸ்ட்டு புக்கே. இப்னு சீனா அறிஞ்சிங்களா? அவர் எழுந்த புக்கு தான் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருக்க தான் செய்கிறாங்க. போலிகள் பெருகி போச்சுங்க. நல்ல இப்போ சாம உட்காந்துக்கணும் வீட்டில். இதில் தான் போலி இல்லை. போலி டாக்டர் கைதுன்னு அதுக்கு பேப்பரில் வருது. எனக்கு டாக்டர் போகாமல் வந்துடுவியா? போலி டீ தூள்னு விற்கிறானோ அதில் டீ குடிக்காமல் வந்துடுவியா? தெரிஞ்சுங்களா? எல்லா சட்டைக்கும் போலி வச்சுருக்கான். போலி ரஹ்மானில் போலி, எல்லாத்துலேயும் கிப்ஸு கையில் போலி போடுறானோ அதில் கைலி கட்டாமல் வளர்த்துவியா? எல்லாம் போலி ஆயிடுச்சு. கைலி கட்டத்தை விட்டேன். வேணவே வேணாம். ஏயா கிப்ஸு கேள்வி அதுக்கு போலி, சங்கு கேள்வி அதுக்கு போலி, எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் சார் இது கைலி கட்ட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். விளைஞ்சிங்களா? இந்த நடந்து பாரு உண்டி வீல் வச்சுக்குவான் அவன் விட்டுருவானா ஒன்று போலிங்கிறதுக்காண்டி ஒதுக்கிட்டாராங்க. அரிசியில் போலி இருக்குது, பருப்பில் போலி இருக்குது, சாப்பிடாம விட்டுறேன். என்ன போய் போலி எதுலையும் இல்லை. நீ தேடையா? நீ உண்மை எதுன்னு தேடி கண்டுபிடி. அதுக்குன்னு ஒதுங்கி வாழ்ந்து விட்டு உலகத்தை விட்டு எல்லாத்துலேயும் போலி வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் போலி இந்த விட்டு ஒதுங்கிடுவியா? போய் தேடப்பா. நீ காமிலான ஷேக்கையா இருக்குன்னு தேடு போய். அர் ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி ஹபீரா. அவங்க மாதிரி இல்லாவிட்டாலும், கௌசு நாயம் மாதிரி இல்லாவிட்டாலும், அஜ்மீர் நாயம் மாதிரி இல்லாவிட்டாலும், ஜுனைல் பக்தாதி மாதிரி இல்லாவிட்டாலும், நான் ஒரு பாதுஷா நாயம் இல்லை, அவங்க கால் தூசிக்கு சமமாக இருப்பாங்க. யாராவது வந்துட்டு அவங்க பிச்சையில் வாழக்கூடிய யாராவது 2 பேருக்கு தான் செய்வாங்க. கியாமத்து வரைக்கும் இருப்பார்கள். தேடுவது உன் கடமை, பெறுவது உன் கடமை. யாரெல்லாம் தேடி பார்த்தேன் நிறைய போலி, அதனால யார்ட்டையும் புரிஞ்சு வாங்க ஒன் டைம் சொல்லு, அதில் தப்பிக்க முடியாது. அப்போ அர் ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி ஹபீராக்கு அமல் யார் செஞ்சா? என்னைக்கு போய் கேட்டேன் அர் ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி ஹபீரா? அல்லாஹ் உத்தரவு இல்லை. இது தொழுகு அல்லாஹ் உத்தரவு, நோன்பு அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஜகாத்து கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஹஜ்ஜுக்கு போ அல்லாஹ் உத்தரவு. அதே அல்லாஹ் சொல்ற ரஹ்மானை பற்றி போய் கேளு. இதுக்கு அமல் யாரே செய்யறது? குப்புசாமி கோவிந்த் சாமி செய்வானா? நீ செய்யாம ரஹ்மானை பற்றி போய் கேளு. யார்கிட்ட போய் கேட்பேன்? ஓ மனசா பள்ளிவாசல் மனசா பக்கத்தில் ஊர் அரபி மாதம் 7 வருஷம் ஓய்வு தர மாதம் இருக்கும், அங்கே போய் கேட்டுப்பாரு அது ரஹ்மானை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ரஹ்மான் ரஹம் என்ற வார்த்தைன்னு முஸ்தக்குங்க. அதோட ஒரிஜினல் ரூட் வேர்டு வந்து ரே ஹே மீம். அது ரஹ்மான் என்றால் ஃபஅலா என்ற வசனம் முபாலகாவுடைய சீகா, மிகவும் அருள் புரிபவன் அர்த்தம். ரஹீம் என்றாலும் அதே ஃபஈலும் முபாலகா தான். ரெண்டுக்கும் ஃபஈல் என்ற சீகாவும் ரஹீம் என்ற சீகாவும் அர்த்தம் ஒன்று தான். அதனால் இப்படி அர்த்தம் வச்சுக்கணும். ரஹ்மான் என்றால் இவ்வுலகில் நல்லோர் புல்லோர் அனைவருக்கும் கிருபை செய்பவன். ரஹீம் என்றால் மறு உலகில் அனைவருக்கும் கருணை செய்பவன் அர்த்தம். சரி, அதுக்கு மேலேங்க அவ்வளோதாங்க தெரியும். அதுக்கு மேலே நிறைய சொல்லுங்கள் ரஹ்மானை பற்றி. நம்ம ரஹ்மானுடைய முஷ்தக்னு கேட்க சொல்லி எல்லாம் அனுப்பிச்சு விட்டான். அர் ரஹ்மான் ரஹ்மான் ரூட் வேர்டு நீ பார்த்தா நெட்டில் அர்த்தே தெரியும். ரூட் ஆஃப் ரஹ்மான், ரூட் வேர்டு ஆஃப் ரஹ்மான்னா ரே ஹே மீம். அதை தெரிஞ்சுக்கோ. அதான் அல்ல இப்போ கேட்க சொன்னோன்னா
அல்லாஹ் கேட்க சொல்லுக்கு முன்னாடி இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டான் பாருங்க. அல்லதி خلق السماوات والارض وما بينهما في 6 ايام ثم استوى على العرش الرحمن فاسأل به خبيرا. अर्श क्या है? क्या है अर्श? इस्तिवा क्या है? अर्श ना என்ன, இஸ்திவா ना என்ன? அரிசில போய் இஸ்திவான செவ்வையாக என்ன செவ்வையாகுதல்? ரஹ்மான் தெரியுமா? ஒட்டுமொத்த ஜாமியு சிஃபாத் சபா, அனைத்து சிஃபாத்துகளுடைய ஒட்டுமொத்தத்துக்கு பேர் ரஹ்மான். தெரியுமா உனக்கு? ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் உரியவருக்கு பேர் ரஹ்மான். இந்த ரஹ்மானுடைய விளக்கத்தை 10 வருஷம் படிக்கணும் நீ, அவ்வளோ இருக்காது. சிஃபாத் இலாஹியுடைய பாடத்தை விளங்குங்களா? இப்போ அல்லாஹ் சொன்ன கடமையை உணராம உட்காந்துருக்குற, தேடாம உட்காந்துருக்குற, காசு தேடுற, பணம் தேடுற, நிம்மதி தேடுற, மனைவி தேடுற, பிள்ளைங்களை தேடுற, தெரு தெருவா சுத்துற. அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பி ஹபீரா. யார் அமல் செய்வா? ரஹ்மானை பற்றி ஹபீர்கிட்ட போய் கேளுன்னு நான் சொல்ல. அது யார் அமல் செய்யறது? எப்போ அமல் செய்வ? மௌத்து வந்து கபர் தான் கொண்டு வைக்கணும். அல்லாஹ் கியாமத் நாளில் போய் நிற்பா அல்லாஹ் முன்னாடி. நான் என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சு சொன்ன கேட்டையா? யார்கிட்ட முயற்சி செஞ்சியா? யார்கிட்ட போய் பாடம் படிச்சியா? என்னை பற்றி ஒன்றும் தெரியாமல் வந்திருக்கீடா. நான் யாருன்னா தெரிஞ்சு வேணாமா நீ? அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. இல்லை, அல்லாஹ் தான் நம்ம ரப்புன்னு தெரியுது, அல்லாஹ் நம்ம இலாஹுன்னு தெரியுது, தேவை புருஷன் அல்லாஹ் நமக்கு தெரியுது, அல்லாஹ் ராசிக்குன்னு தெரியுது. இதான் குர்ஆன் சொல்லிட்டானே அல்லா தஆலா. இதெல்லாம் குர்ஆன்லேயே சொல்லிட்டானே, குர்ஆனில் சொல்லிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அப்புறமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன் சொன்னா பின்ன அதை? அப்போ அவங்கள்ட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்குது. அல்லாஹ் ரப்புன்னு தெரியுது, ராசிக்குன்னு தெரியுது, லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியுது. இதில் குர்ஆனில் இருக்கே பை. டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்ச குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சா நீ படிச்சுக்கலாமே. இப்போ நீ போய் கேளுன்னு சொல்ல வேண்டியது இல்லையே. இப்போ கேளுன்னு சொன்னால் என்னவோ இருக்காங்க. किताबुल्लाह रहे मौजूद और असरार सारे थे, किताबुल्लाह रहे मौजूद और असरार सारे थे, पता नूरी पिया ने ये दिया के जाने जा हो, पता नूरी पिया ने ये दिया के जाने जा तुम हो. அல்லாஹ்வுடைய கிதாப் கிட்ட இருந்துச்சு, அஸ்ரார்கள் இருந்துச்சு, குர்ஆன்ல இருந்துச்சு எல்லா அஸ்ராரும். ஜி ஹதீஸ் எங்கிட்ட இருந்துச்சு, எல்லா அஸ்ராரும் ஹதீஸில் இருந்துச்சு. ஆனால் ரப்பே உன்னை விளங்காத குருட்டு பயலாக நாங்கள் இருந்தோம், குருடனாக இருந்தோம் அல்லவா. என் நூறு நியாயம் தான் காமிச்சு கொடுத்தாங்க. என் நாடி நரம்பிலும் நீதான், அது என் நூறு நியாயம் தானே காமிச்சு கொடுத்தாங்க. துனியாவில் யாருமே காமிச்சு கொடுக்கலையே. என் தாய் தந்தை காமிச்சு கொடுக்கலையே, எங்கள் அம்மா அத்தா அண்ணன் தம்பி உலகத்தை ஆசிரியர் உஸ்தாத் யாருமே காமிச்சு கொடுக்கலையே. என் நாடி நரம்பிலும் நீதான், என் உயிராயிருப்பதும் நீதான், என் கண்கள் இரண்டிலும். பை உணர்ந்து சொல்லுங்க பை. என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் இதயத்தில் இருப்பதும் நீதான், என் நாடி நரம்பிலும் நீதான், என் உயிராயிருப்பதும் நீதான், என் கண்கள் இரண்டிலும் நீ. அப்படி உணர்ந்து சொல்லுங்க, மௌலா கண்ணில் வாங்கி சொல்லுங்க. என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் இதயத்தில் இருப்பதும் நீதான், என் நாடி நரம்பிலும் நீதான், என் நாடி நரம்பிலும் நீதான், என் உயிராயிருப்பதும் நீதான். அதை உணர்ந்து சொல்லுங்க மௌலாட்ட, பேசுங்க, லஸ்ஸத்து பேசுங்க மௌலாட்ட, இன்பம் பெறுங்க. मेरे आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने तुम हो, मेरे आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने तुम हो, किताबुल्लाह रही मौजूद और असरार सारे थे, किताबुल्लाह रही मौजूद और असरार सारे थे. அல்லாஹ்வுடைய கிதாப் இருந்தது, அஸ்ரார்கள் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, அத்தனையும் இருந்துச்சு. ஆனால் ரப்பே உன்னை எங்கேயோ விளங்கி இருந்தவன், நீ எங்கேயோ இருந்து குர்ஆன் எங்கே அமைச்சு வச்சிருக்கேன்னு விளங்கிட்டோம். விளங்குங்களா? நீ எங்கேயோ அர்ஷ முஅல்லால இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், நடு ரசூல்லா இருக்கிறாங்க, அவங்க குர்ஆனை கொண்டு வந்தாங்க, விளங்கியிருந்தேன். பத்தா நூரி பியானே, பத்தா ஃபைசி பியானே, பத்தா ஆமிர் பியானே, ஏ தியா கே ஜானே ஜா தும்.
पता नूरी पिया ने, पता गौसी पिया ने ये दिया के जाने जा तुम हो। पता नूरी पिया ने, पता फैजी पिया ने, पता आमिर पिया ने ये दिया के जाने जा। என் உயிருக்கு உயிரா நீதான் இருக்கிற ரப்பே, என் நாடி நரம்புகளை நீதான் இருக்கிற. அப்படி மெதுவா சொல்லு என்ற அந்த உணர்வுல நீதான் நிஜமா கொடுத்த. எனக்கு விளங்காம இருந்துச்சானே, அதை அறியாம இருந்தனே அல்ல விளைஞ்சுங்களா. என் நாடி நரம்புகள் இன்னைக்கு சொல்லுது முதலாக கூட இருக்கிறாங்கிறது. பத்தா நூரி பியானே ஏ தியா கே சொல்லிட்டு ஜமா சொல்றாங்க ஆமீர் நாயகம். खुदा ने उसको तेरी रहबरी के वास्ते भेजा, खुदा ने उसको तेरी रहबरी के वास्ते भेजा சொல்றாங்க ஆமீர் நாயகம். சொல்றாங்க ஆமீரே ஒரு சொல்ல கேட்டுக்கோ, தன்னை பஸ் ஆமீரே இந்த நூறு நாயத்தை அல்லாஹ் தஆலா வேற யாருக்கு அனுப்பல, உனக்காக தான் அனுப்பிச்சான். ஒவ்வொரு முறை நினைக்கணுமா, என் ஷேഖ்நாத் துனியா அல்லாஹ் கொண்டு வந்து என்ன மனுஷனாக்குதான், வேற யாரும் வேற அவரு 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 இல்லைன்னா நான் மிருகமாக போயிருப்பேன், நான் மனுஷனாக இருந்திருப்பேன். இன்னைக்கு என் வாயில இந்த அல்லாவுடைய பேச்சா வரும், ஜாசி பார்த்தா வரும், என் கல்வியில் அல்லாவா இருப்பான். மொத்த கொச்சை துனியாவுடைய கச்சடா, துனியாவுடைய குப்பை என் கல்வியில் இருக்கும். அப்ப என்னை சீர்திருத்தத்தான் என் ஷேഖ்நாத் அல்லாஹ் பிறக்க வச்சான், வேற யாருக்கும் கிடையவே கிடையாது, எனக்காகத்தான் என்று சொல்லு, உரிமையா சொல்லு ஆமீரே, அப்படி சொல்லு. खुदा ने उसको तेरी रहबरी के वास्ते भेजा. अल्लाह आमिरे இந்த நூறு நாயத்தை அல்லாஹ் தஆலா உனக்காக தான் அனுப்பிச்சான். तो आमिर आगे आमिर இப்போ என்ன செய்யணும், तो आमिर उस पे कुर्बान हो के कह दे जाने जा तुम. ஆகவே ஆமிரே இப்போ நீ உன் உடல் பொருள் ஆவிய அவன் அர்ப்பணமாக்கி சொல்லிடு, எஜமானே உயிரே நீங்க தான் சொல்லிடு. तो आमिर उस पे कुर्बान हो के कह दे जाने जा तुम हो, मेरी आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने जा तुम हो, मेरे आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने जा, जमीन और आसमां तुम हो, मकी हो मकान तुम ही हो, अब नजर में और खारिज में मनाजिर में तुम ही हो, अब नजर में பார்க்கிற பார்வையில் நீதான், பார்க்கும் பொருளில் நீதான், காணும் காட்சி எங்கும் நீதான். நான் எந்த திசை திரும்பினாலும் அவங்க ஒன்றை தவிர இன்னொன்று இல்லவே இல்லை ரப்பே. இந்த ஒளியும் நீதான், ஒளி கொடுப்பதும் நீதான், கண்ணின் ஒளியும் நீதான், இந்த பார்க்கிற பார்வையில் ஏற்படக்கூடிய ஒளியும் நீதான். முனம் வீரு ஹோ முனவ்வர் ஹோ கே தன்வீரே ஜஹாं तुम हो, मेरी आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने जा तुम हो. அப்படி கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஜாயிண்ட் ஆகிறது ஷேഖ்மார். எங்க போய் தேட முடியுமா இந்த இல்மை? ஃபைஸ் நாயன் இல்லைன்னா எங்க போய் தேடணும்? செவுத்துல முட்டி சாவணும். நீ ஒரு ஆயத்தி வழங்காது. இல்மே ஃபைஸி இல்லை, ஃபைஸ்நாத்துடைய இல்மு மட்டும் இல்லை என்று சொன்னால் வா வந்துட்டு கேட்குறேன். குரானில் நானே நிறைய ஆயத்து கேட்குறேன், வா வந்துட்டு ஒரு ஆயத்துக்கு விளக்க நீ சொல்லி பார்ப்போம். அர் ரஹ்மான் ஃபஸல் பி ஹபீராக்கு சொல்லு, ஓ மாக்கும் ஐனமா குந்தும் சொல்லு, அக்ரப இலைஹி மின் ஹப்லில் வரீதுக்கு சொல்லு, ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல் ஸாஹிர் வல் பாத்தின் சொல்லு. ஒரு ஆயத்துக்கு விளக்க சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல आरिफ के दिल में कुरान खोलता है ना, आरिफ उடைய கல்புல குரான் திறக்குது மாட்டாங்க. அங்க வந்து பாடம் படிப்பா நீ. குரானுக்கு அமல் செய்யணும், குரானுக்கு அமல் செய்யணும். அதே குரான் சொல்லுது ஹபீராட்ட போய் கேளு, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளு. அதே குரான் சொல்லுது கூனுமா சாதிகீன், சாதிகீன்கள கூட போய் இரு, தங்கு அங்கே போய் 3 நாள், நான் 3 நாள் சேர்த்துக்கிட்டேன், அங்கே போய் இரு. அதே குரான் சொல்லுது வப்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய வசீலாவை தேடு, போய் வப்தகு தேடு, தேடி பெற்றுக்கொள். காசு தேடுறது, பணம் தேடுறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதிலேயே காலங்கள் போயிடுச்சு. உமர் खोल के तू खाने में और नहाने में, என் ஷேഖனை சொல்லுவாங்க. சாப்பிட்றதில்ல, குளிக்கிறதில்ல, உடம்பு அலங்கரிக்கிறது, வீட்டை அலங்கரிக்கிறது, இதிலேயே வாழ்க்கையே தொலைச்சிட்டுட்டா. நீங்கள் எதுவரை தூங்கி 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 சுகத்துக்காக வேண்டி வாழ்ந்துட்டு இருப்ப. வாழ்க்கை வாழ்க்கைன்னு மரணிக்கிறான், வாழ்வு வாழ்வு என்று சாகிறான். படிப்பாங்க जिंदगी में मरने वाले
जिंदगी पर मरने वाले जिंदगी में मर के देख நல்லா வாழணும் நல்லா வாழணும் இதுக்கே சாவறான் சொல்கிறதில்ல கடன் சாவறாங்க அவன் அப்படி சொல்கிறது ஜி வியாபாரம் சாவறான் ஜி தொழில் உத்தியோகம் அதுலேயே சாவறான் சொல்கிறது அது மாதிரி எதுவுமே சொல்கிறாங்க ஜிந்தகி பர் மரண வாலே இந்த வாழ்வு என்று இதுக்கே சாவக்கூடிய மனிதனே ஜிந்தகியுமே மறுக்கிறது இந்த வாழுகிற காலத்திலே செத்து பழகிக்கும் அந்த மரணத்தை சுவைத்து பழகு வாழும் போது ஒரு சாவு இருக்கு அதை அடைந்து அந்த மரணத்தை அடைந்து பழகு வாழ்வில் உண்டான மரணத்தை வாழ்வு என்று மரணிக்கு சாவக்கூடியவனே வாழ்க்கையில் செத்துப்பார் ஜிந்தகி பர் மரண வாலே ஜிந்தகியுமே மறுக்கிறது அப்படின்னு சொன்னா மூத்தா போயிடணுங்க அல்ல பெருமா மூத்து கபில் அந்த மூத்து மரணத்துக்கு முன் மரணத்தை விடுங்க அப்படி சொன்னா தூக்கு மாட்டி சாப்பிடுமா ஜிந்தகி மே மறுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன பை நீ இல்லாமல் வயிறு நீ மூத்தா போயிடு நீ மையிட்டாயிரு காலையில் அவராக குளிச்சுருப்பார் முதுகு சொரிஞ்சு விடுங்கன்னு பீவிட சொன்ன ஆமாம் நாங்கள் சமையல் வேலை செய்யணும் வந்தோம் சோறு கேட்பீங்க வந்து இட்லி சுட்டு தரணும் நீங்களே சொரிஞ்சுக்குங்க விளைஞ்சிக்கலாம் குளிர் கவுத்து துவைக்கி ஆடு தேய்க்க மாடு தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியதுதான் அவங்க எனக்கும் வேலை இருக்குன்றாங்க என்ன செய்யணும் சொரிஞ்சுட்டு கூப்பிட்டா வர மாட்டேறீங்க நீயே சோப்பு போடணும் நீயே தண்ணி ஊற்றணும் நீயே எல்லாம் செய்யணும் சுடுதண்ணி நீயா காய்ச்சணும் மூத்தா போய்ட்டான் தோரில் இப்போ அசரில் மாமன் வர்றாரு மச்சான் வர்றாரு அவ்வளோ பேர் வந்துடுறாங்க ஒருத்தர் கையை தூக்குறாரு ஒருத்தர் காலை தூக்குறாரு நான் வரேன் ஒருத்தர் நீ எல்லாம் போய் சோப்பு போட்டு தேய்க்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அவர் ஜாலியாக படுத்து ஷூ செஞ்சுருக்காரு ஒழுங்காக இந்த பக்கம் தேய் இந்த தேய் எல்லாம் நடக்குது பாருங்க எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க பல்லாக்கில் நீ மையத்து மாதிரி ஆயிரு உன்னை அல்லா தூக்கிட்டு போவான் உன்னை அல்லா தூக்குறத உணரு நீயே நடக்காத நான் மையத்து என்னை அல்லா நடத்திட்டு இருக்கிறான்னு பாரு அல்லா அவன் அன்ஃபஸ்லையும் ஆஃபாக்லையும் ஒன்று உள்ளும் வெளியும் இருந்து அவன் நடத்திட்டு போயிட்டுருக்கிறான் அவன் நடத்துகிறான் பை இந்த பொம்மையில் செல்லு போட்டுருவாங்க பொம்மையில் பேட்டரி போட்டுருவாங்க சுவிட்ச் தண்ணா டப் 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 டப்னு நடக்கும் உள்ளுக்குள்ளே பேட்டரி இருக்குது அது இயக்குது அது இப்போ நமக்குள்ளே எது இயக்குது பெல்ட் தான் கார் மூவ் ஆகுது உள்ளுக்குள்ளே பெட்ரோல் இருக்குது நமக்குள்ளே என்ன பெட்ரோல் ஊற்றிருக்கோம் யார் ஊற்றினா எது இயக்குது ஒன்று அல்ல அல்லாவுடைய குவத்து இயக்குதுங்க உனக்கு உள்ள அல்லாவுடைய உஜூத் இருக்குது சிஃபாத் இருக்குது ஹயாத்து இல்மு இராதா குதிரத் சபாத் பசாரத் கலாம் சிஃபத்துகளுக்கு கூட இருந்து உன்னை அவன் இயக்குறான் அல்லா ஜல்லஷானு தஆலா அன்ஃபுஸ் ஆஃபாக்னு அவன் இயக்குறான் நீ மையித்தாய் அவனை கொண்டு நட நீயா நடக்காது அவனை கொண்டு நட இப்போ இது வரைக்கும் நீயா நடந்த மாற்றிக்கோ அவனை கொண்டு நட இப்படி உன்னை கொண்டு மரணித்து விடு அவனை கொண்டு வாழ்ந்து கொள் மௌத்து खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी அந்த மௌத்தும் உனக்கு ஒரு புது வாழ்க்கையாக ஆயிடும் मौत खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी मौत खुद बन जाएगी तेरे लिए एक जिंदगी पर मरने वाले जिंदगी में जिंदगी पर मरने वाले जिंदगी में मर के देख यार तेरा है तो तेरी है ये सारी का यार तेरा है நேசனாகிய மௌலா உனக்கு சொந்தமாகிவிட்டால் மொத்த காயினாத் அத்தனை உனக்கு சொந்தமாயிரும் அனைத்து கோடி சிருஷ்டிகளும் உனக்கு சொந்தமாயிரும் அனைத்து கோடி சிருஷ்டிகளுடைய முதலாளியை பிடிச்சிட்ட மொத்த ஊடு உனக்கு சொந்தமாயிரும் யார் தேரா है तो तेरी है सारी कायन सबको अपना करने वाले எல்லோரையும் தனதாக்க முயற்சி செய்பவனே உनको अपना करके दे நீ அவனை உன்னால ஆக்கிக்கோ நீ அவரை வளைச்சிக்க போடலாமா இவரை வளைச்சி போடலாமா எம்எல்ஏ வளைக்கலாமா எம்பி வளைக்கலாமா அமைச்சரை வளைக்கலாமா அவரை வளைச்சா காரியம் சாதிக்குமா இவரை வளைச்சா காரியம் சாதிக்கலாமா நீ அவனை வளைச்சிக்கப்பா சபுக்கு அப்புனா கர்னே வாலே உनको अपना करके दे நீ அவரே உன்னுடைய ஆளா நீ ஆக்கிக்கோ வா 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 பே இராதா மர்னே வாலே பில் இராதா மர் கே தேக் ஒரு நேரம் வரும் ஒரு காலம் வரும் உன் சுய இஷ்டம் இல்லாமல் மூத்தா போயிடுவேன் என்னம்மா பே இராதா உன் சுய நாட்டமே இல்லாமல் மூத்தா போயிடும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு வரேங்க சார் அப்படின்னு சொன்னால் மலக்கில் வந்து கேட்பாங்களா அவசரப்படாதீங்க நாளைக்கு வரேன் கொஞ்சம் பாக்கி இருக்குது 2 கையெழுத்து போட வேண்டியது போட்டு வந்துடுறேன் சொல்லுங்கள் இருப்பாங்களா ஒரு நாட்டம் உன்னுடைய நாட்டமே இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருவோம் நாட்டமின்றி ஒரு நாள் உன்னை மௌத்தாகக்கூடிய மனிதனே இப்போ சுய நாட்டத்தோடு மௌத்தாக்கிப்பார் அது எப்படி மௌத்தாரும் ஷேகிட்டு வந்து கேட்டுக்கும் बे इरादा मरने वाले बिल इरादा मर के दे सब तमाशा कर चुके ये भी तमाशा करके दे எல்லா ஆட்டமும் ஆடிட்டேன் இந்த ஆட்டம் ஆடி பாருங்க எல்லா ஆட்டமும் எல்லா விளையாட்டும் விளையாடிட்டேன் முதல்ல சொன்னாங்கல்ல எல்லா சாமியாரும் 2 கட்டியாச்சு பார்த்தது என்னோட சொல்கிறாங்கிறது
ஏன்னா நீங்கள் வந்து சர்க்கார் நல்லா தான் சொல்கிறாங்க செய்தியை அப்படின்னு சொல்கிறது அவங்க சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. எனக்கு 15,000 காசு கட்டி 10,000 காசு கட்டி 1000 ரூபாயிலேருந்து 2000 4000 5000 10,000 15,000 போயாச்சு. ஒரு நாளுக்கு 15,000 ரூபா அதுக்கு மேலே இருக்காமல இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா கம்மியாக போகல. நீங்கள் இது வரைக்கும் லாஸ்ட் வேலைக்கு போயிருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்துக்கு 1.5 லட்ச ரூபாயா. ஆக இது மாதிரி எல்லாம் ஒரு ரவுண்டு கட்டி பார்த்துட்டு வந்து இப்போ உட்காந்து பின்னாடி தான் தெரியுது அதெல்லாம் குப்பை அப்படி அழகாக இப்போ நாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க எல்லா ஆட்டமும் ஆடி பார்த்துட்டேன், கொஞ்சம் இந்த ஆட்டமும் ஆடி பாருயா. சப் தமாஷா கரைச்சுக்கே ஏபி தமாஷா கரைக்கேது. எல்லா ஆட்டமும் ஆடியாச்சு, அங்கே சுற்றியாச்சு இங்கே சுற்றியாச்சு, எங்கே போனாலும் முட்டி போது திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. கொஞ்சம் இந்த விளையாட்டு விளையாட்டு பாரு. என்ன விளையாட்டுங்க? பேயிராதா மரணே வாலே பில்லிராதா மறுக்கேது. உன் நாட்டமின்றி மூத்தாக கூடிய உன் நாட்டத்தையே இல்லாமல் ஆகிறது. எனக்காக அவன் நாடுகிறான், நான் ஏன் நாடணும் புதுசா? இல்லை நீ நாடனபடி நடந்துட்டு போட்டோம் விட்டுரு. அவன் நாட்டத்துக்கு உன்னை பழியாக்கிக்கொள், அவன் நாட்டத்துக்கு கீழே தகத்தில் நீ உள்ளே பூந்துக்கோ. அவன் எப்படி ஒன்று இயக்கிற அதை பார்த்து ரசிச்சுக்கோ. ஏன்னா நீ நடந்து கொண்டு போகிறப்ப நீ என்னை பாத்ரூம் கொண்டு போகிற, ஒழு செய்ய வைக்கிற, நீ என்னை சாப்பிட வைக்கிற, நீ தான் நான் சாப்பிட வைக்கிற மலா இப்படி இப்போ என்னை கூட நீ சாப்பிட வைக்கிற இல்லை சுபானந்தா வா வா அதை ரசித்து பாரு. அது உன்னை எப்படி எல்லாம் வாழ செய்து கொண்டிருக்கிறான்னு இருப்பார். ஏதாவது நீ வாழ்க்கையில் உன்னுடைய சுய இஷ்டமாக தெரிஞ்சுங்களா? இந்த பிவியை கல்யாணம் முடிப்போம், இந்த கடை வைப்போம், இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸு போடுவோம், எதுவாவது நம்ம இஷ்டம் மாதிரி தெரியுதா? அவன் தள்ளிக்கிட்டே போகிறான், நாம் தான் போகிறோம், அவன் தள்ளிட்டு போகிறான், அப்படியே தள்ளிட்டு போகிறான். எக்ஸிலேட்டர் கால் வச்ச மாதிரி அதுவாக தள்ளிட்டு மேலே போய் தள்ளி விட்டுரும். இறங்காலும் இறங்காட்டு. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, உம்ராவுக்கு போகிறேன், பேர் கொடுத்துட்டேன், இந்த கம்பெனியில் போகிறேன், உம்ராவுக்கு முன்ன பின்ன இது வரைக்கும் ஃப்ளைட்லேயும் போனதில்லை, என்ன செஞ்சதில்லை, எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி போகிறேன்னு. இது வந்து எக்ஸிலேட்டர் கால் வச்ச மாதிரிமா முதல் படியில் போய் நிற்க வேண்டியதான், கடைசி படியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அது மாதிரி நீங்கள் உம்ரா கொடுத்துட்டீங்களா, புக் பண்ணிட்டீங்களா, ஏர்போர்ட் வரைக்கும் உன் பையனை கொண்டு விட சொல்லுங்கள். உள்ளே போய்ட்டு திரும்பி ஏர்போர்ட் தள்ளி விட்ற வரைக்கும் இது ஒரு உம்ரா கூட்டி போகிறாங்களே, ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறோன்னா அங்கே போய் நிற்க முடியுமா? உள்ளே கால் வச்சு நிற்க முடியும். போய் அங்கே போ அங்கே போ அங்கே போ அங்கே போ எங்கே போகணும்னு தெரியல சார், காட்டு தான் அங்கே போ, அந்த சேனலுக்கு போகணும், அங்கே போய் நீ காட்ட வேண்டியதான், அந்த பேக் கொண்டா இந்த பேக் கொண்டா, அங்கே நிற்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்க சார், கூலாக இருக்குது கொஞ்சம், தள்ளு 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 அங்கே போ, போர்டிங் போ, அங்கே போய் நிற்க முடியுமா? அங்கே ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கான். என்ன சார் இந்த கயிறு வரைக்கும் இந்தியாங்க, அதுக்கு இந்தியா அவுட்டர் ஆஃப் இந்தியா ஆகும். இந்த போர்டிங் பாருங்களேன், அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மாதிரி அந்த ஒரு வருஷம் கயிறு கட்டியிருப்பானோ, அவன் சொல்ல சார் இந்த கைத்துக்கு இந்தான இருந்தீங்கன்னா இந்தியா. நான் எதுக்கு வந்தேன்னா என் போர்டிங் முடிஞ்சு வந்து வெளியே போயாச்சு, அவுட்டர் போயிட்டேன். இங்கே புதுசாக பொம்பளைங்க வர்றாங்க கொஞ்சம் பேர், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தாண்டி நீங்கள் அவுட்டர் ஆஃப் இந்தியா போயிட்டீங்க. இப்போ இந்தியாவை தாண்டிட்டீங்க, ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, இந்தியாவை தாண்டிட்டீங்க சார், இப்போ மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே அனுமதி இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டான். நீங்கள் அவங்க ஒன்றும் தெரியாது காட்டுறேன். நீங்கள் இப்போ அவுட் ஆஃப் இந்தியா விட்டு வெளியே தள்ளிட்டோம், உங்களுக்கு சீல் குத்தி இந்தியா விட்டு வெளியே எக்ஸிட், இந்தியா விட்டு வெளியே போயிட்டாலும் எக்ஸிட் சீல் குத்தியாச்சு. நீங்கள் திரும்ப அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவுக்கு உள்ளே வந்த மாதிரி ஆயிரும். அது தப்பு, அது முடியாதுன்ட்டான். இந்த இதில் மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தெரிஞ்சுங்களா, நம்ம தள்ளி விட்டுறானோ, அது அவங்க தானாக வந்துடுவாங்க, நிற்கவே முடியாது எங்கேயுமே. தள்ளி கொண்டு போய் இந்த இதில் உட்கார வச்சு அங்கே கொஞ்சம் உட்காரலாமா, உங்கள் ஃப்ளைட்டை தள்ளு ஃப்ளைட்டை உட்கார வச்சிடலாம். சரி ஃப்ளைட்டு போய் நின்றுச்சு, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் உட்காந்து போகிறீங்க, கழுத்தை பிடிச்சி திருவிழி தள்ளி விட்றாங்க. நீங்கள் போய் திரும்ப வர்ற வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலே கிடையாது, நீங்கள் சும்மா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே போய் வெடி கொண்டு வந்தோம்னா அங்கேருந்து 4 பேர் தள்ளிட்டு கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்றாங்க, அங்கே போய் ஜித்தாலை இறக்கி விட்டுறாங்க. விளைஞ்சிங்களா, இந்த நேரம் உமரா கொண்டு போய் அது உமரா சுற்றுறோம், அங்கே போய் நின்றா போதும், நம்மளை சுற்றவே தேவையில்லை. நின்று பாரு, அங்கே போய் 7 சுற்று திருமணி வெளியே வரைக்கும் சுற்றி இருக்க வேண்டியதான். காபத்துள்ள பின்னாடி 4 பேர் தள்ளுவாங்க, 4 பேர் தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டக்குன்னு மிஷின் போகிற மாதிரி போக வேண்டியதுதான். எல்லாமே மிஷின். அதாவது நீ சுயமாக வாழலன்னு கற்றுக்கிறதுக்கு அல்லாஹ் அந்த பயணத்தை நமக்கு வச்சுருக்கான் போல் தெரியுது. நீ நிற்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வாழ்க்கை. எங்கே பிறந்தோம், இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தோம் நம்ம கேட்டால் பிறந்தோம், எங்கே பிறந்தோம், எங்கே மௌத்துன்ற அது நமக்கு கிடையாது. பிறந்திருந்து மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இயக்குகிறான். ஒரு இயக்குனர் நம்ம இயக்குகிறான். நாம் எல்லாம் இது சினிமா நடந்துக்கிட்டு இருக்கு. நீ நின்றாலும் நிற்க முடியாது, உட்காந்தாலும் உட்கார முடியாது, போயிட்டே தான் இருக்கும். கடைசியாக கொண்டு போய் கபரில் தள்ளி விட்ருவோம். இல்லைங்க நாளைக்கு வர கபருக்கு தள்ளு, ஒரே தள்ளு, அப்படியே மஷர் வரும், அப்படியே கேள்வி கணக்கு, ஹிசாபு கிதாபு சிராத் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அங்கே போய் சந்திச்சு உட்காந்து பேசுவேன். என்ன போய் அது வரைக்கும் நல்லா கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. அந்த
बेइरादा मरने वाले बिल इरादा मर के देख सब तमाशा कर चुके ये भी तमाशा करके देख सब तमाशा कर ये भी तमाशा करके देख जमा காமில் சுத்தாரி ஹைதராபாத் எஜமா சொல்லியிருக்காங்க. அதில் எதுக்கு சொல்ல வந்தோம்மா, இந்த உணர்வில் வாழப்படங்க, அல்லாஹ் கூட வச்சு வாழப்படுது. இங்கேருந்து போகும்போது மெசேஜ் என்னங்க, 24 மணி நேரம் அல்லாஹ் கூட வச்சு நடக்க வேண்டும், கூட வச்சு உலாத்தணும். பாத்ரூம் போனால் மோலாவை கூட வச்சு, கடைக்கு போனால் மோலாவை கூட வச்சு, அல்லாஹ் கூட வச்சு வாழுது. இன்ஷா அல்லா தஆலா சிவமா இன்ஷா அல்லா தஆலா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. இந்த 3 நாள் மாநாட்டுக்கு நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லா இந்த மாநாட்டு அசர்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சு இஷா 9 மணிக்கு தான் துவா ஓதி முடிக்கப்படும். துவா எங்கள் பாவா துவா ஓதுவாங்க. முக்கியமான துவா எல்லாம் கலந்துங்க, எல்லாரும் அடுத்து விட்டு போயிடாதீங்க. துவாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன பரிசு, அத்தனை பேருக்குமே ஒரு 20 ரூபா காசு கூட நினைத்து வச்சுருக்கேன். அந்த காசு வந்து ரொம்ப பெரிய 20 ரூபா நினச்சிக்காதீங்க. அந்த காசு வாங்கினவங்கன்னா டோக்கன் மாதிரி, அது வாங்கினவங்க எல்லாரும் எல்லாம் ஹஜ்ஜுக்கு உம்ரா கூட்டி போவாங்க. அது இருந்து வாங்கிட்டு போங்க எல்லாரும். நடுவில் பாதியில் போய் கிளம்பக்கூடாது இல்லையா சில பேர், அதுக்காக முந்தைய போட்டாச்சு. வரைஞ்சிங்களா? இப்போ உணவு தயாராக இருக்குது, அதுவும் சாப்பிடுங்க, சுகூதோடு சாப்பிடுங்க. ஒவ்வொரு வாயிலும் சுகூதோட உணவு வாயில் வைங்க. இரவு உணவு இருக்குது, சாப்பிட்டு எல்லோரும் போகலாம் இன்ஷா அல்லா தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வாங்க. நம்முடைய பாஷா மௌலா வந்து நம்ம மதரசாவுடைய உலமாக்கள் 3 நாளும் பார்த்தீங்கன்னா ஆலிம் ஷாக்கில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க தான் ஃபுல் ஒர்க்கு, எல்லாத்துக்கும் கொடுத்து மிச்சம் தான் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டிய மௌலா பரிசு கொடுத்துருக்காங்க இங்கே வேலை செய்யக்கூடிய உலமாக்களுக்காக வேண்டி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். மௌலானா மௌலவி முகமது இப்ராஹிம் ஷுஹூதி ஃபையாதி ஹஜரத் கிப்லா வாட்சி. இந்த வாட்சியும் டக் டக் டக்குன்னு சுத்தமாக அல்லாஹ் 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 கல்பில் ஓடணும் இன்ஷா அல்லா. மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹசரத் ஷுஹூதி ஃபையாசி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் ஹசரத், இவங்க தான் வந்து வேலைக்காரங்களாக வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் ஆலிம் சமர் தெரியுதா, எல்லாம் ஆலிம் ஹாஃபிஸ், டபுள் டிகிரி எம்ஏ எம்காம் படிச்சிருக்காங்க. மௌலானா மௌலவி ஷாஹித் ஹசரத் கிப்லா, மௌலானா மௌலவி இப்ராஹிம் ஹசரத் ஹாஃபிஸ், மௌலானா முஹீதீன் ஹசரத் हाफिज़ हाफिज़ आलिम, मीरान हज़रत मौलाना मौलवी मोहम्मद मीरान हज़रत क़िबला, अब्दुलसलाम சார் சின்ன பிள்ளை மாதிரி எல்லா வேலைக்கும் முந்தி ஓடியாந்து நின்று எங்கள் மதரசாவுடைய 8 ஆசிரியர்களுக்கும் அவர்கள் சார்பாக எஜமான் அவர்கள் வாட்சி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த டைம் ஓடிட்டே இருக்க ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் அவங்க கல்பில் ஒரு வினாடி தவறாது அல்லாஹ்வின் சிந்தனை உண்டாக்கி தருவானாங்க. நம்முடைய வக்கீல் எஜமா கொடுத்தாங்க 8 ஆசிரியர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அவர்களுக்கும் சிறந்த கூலியை கொடுப்பானாங்க. 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.